நேயர்களுக்கு வணக்கம். விஜய்க்கு ஆதரவு இல்லாம பதவி ஏற்க முடியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. பாவங்க அந்த மனுஷன். 108 இடத்துல ஜெயிச்சுட்டு இன்னைக்கு போயிட்டு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில, முதலமைச்சராக முடியாத ஒரு சூழ்நிலையில என்ன பண்றாரு, ரொம்பவே சோர்ந்து போயிட்டாரு. நேற்றைய தினத்துல கூட அவர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாதுகாப்பு வாகனங்கள், கான்வாய் வாகனம் என்ன பண்ணாங்க, ரிட்டர்ன் பெற்றாங்க. ஸோ இதனால மனசு உடஞ்சி என்ன பண்ணிக்கலாம், மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, நீலாங்கரை வீட்டில போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆளுநரை போய் சந்திச்சிருக்கிறாரு. இன்னும் அழைப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள்லாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனிடையில 108 இடங்களை பெற்றிருக்கிற தாவேகாவுக்கு காங்கிரஸ் போய் என்ன பண்ணாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. முந்திரி கொட்டை மாதிரி போயிட்டு என்ன பண்ணாங்க, ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து கூட அவங்களால என்ன பண்ண முடியல, ஆட்சி அமைக்க முடியல. ஏன்னா ஆளுநர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. எப்பா நம்பரோட வா, பர்சன்டேஜ் எல்லாம் வராத அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இதுல இவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அல்லது அதிமுக இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா அதிகப்படியான இப்ப நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், இந்திய முஸ்லீம் லீக், இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருக்கும் ஆதரவு இல்லை, நாங்க திமுகவோட தான் இருக்கிறோம், திமுகவோட தான் இருப்போம், அது வெற்றியோ தோல்வியோ நாங்க என்ன பண்ணுவோம், அவங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ விசிகா வந்து என்ன பண்ணாங்க, நாங்க உயர்நிலை மட்ட குழுவை கூட்டி என்ன பண்ணுவோம், ஆலோசிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வரைக்கும் விஜய்க்கு வந்து காங்கிரஸ் மட்டும் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கு, வேற யாரும் ஆதரவு தெரிவிக்கல. ஸோ இதனால அவரால் பதவி பிரமாணம் ஏற்றுக்க முடியல, சிஎம் ஆக முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷனு, திமுக ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற கேள்வி. ஒருவேளை திமுக வாலண்டியா போய் ஆதரவு கொடுத்தாலும் தீய சக்தி வேண்டாம் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒதுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது 100%. இல்ல அதிமுக போயிட்டு ஆதரவு தெரிவிச்சாலும் இங்க பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு, பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையனை நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னா நாங்க ஆதரவு தெரிவிக்கிறது தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்எல்ஏவா தான் இருக்கணும் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு நீங்க பதவி கொடுத்தா நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம், பதவி கொடுக்கலன்னா நாங்க ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு இபிஎஸ் தரப்புல இருந்து ரொம்ப திட்டவட்டமா என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வாரா, இல்ல விஜய் இதை அங்கீகரிப்பாரா அப்படின்னு பார்க்கணும். தமிழக வெற்றி கழகத்துக்கு செங்கோட்டையன் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபர் அப்படின்றது நல்லாவே தெரியும். இந்த வெற்றி வாய்ப்புல செங்கோட்டைய பங்கும் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க தமிழக வெற்றி கழகத்துல 108 எம்எல்ஏக்கள் எடுத்திருக்கிறாங்கல்ல, இந்த 108 எம்எல்ஏக்களும் முகம் பார்த்து ஆளை பார்த்து போட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. விஜய் அப்படின்ற ஒற்றை மனிதருக்காக வந்த வாக்குகள் தான் இது எல்லாமே. எப்படியோ விஜய் வந்து எதனா புதுசா செய்வாருப்பா அப்படின்றத நம்பிதான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வாக்கு செலுத்தினாங்க. இப்ப இது தாட்லாம் வேற மாதிரி மாறி இருக்கு, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப செங்கோட்டையன் இதை அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா செங்கோட்டையனை முழுக்க முழுக்க வெறுக்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஏற்கனவே அதிமுக இருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியால. வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாரு. சோ தொடர்ச்சியா எப்போ அதிமுக இருந்து வெளியே வந்தாரோ, அதிமுகக்குள்ள இருக்கும் போதும் சரி, அதிமுக விட்டு வெளியே வரும்போதும் சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே தான் செயல்பட்டாரு. ஒட்டுமொத்தமா அதிமுகவுக்கு எதிராக தான் செயல்பட்டாரு. இன்னும் சொல்ல போனா அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொண்டு வந்த பெருமை செங்கோட்டையன் அவர்களுக்கு உண்டு. கடைசி மினிட் வரைக்கும் யாரெல்லாம் அதிமுகவில் சீட்டு கொடுக்காம அதிருப்தியில வெளியே வந்தாங்களோ அவங்க எல்லாருமே அப்படியே யூட்டர்ன் எடுத்து என்ன பண்ணுங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாரையும் கூவி கூவி அழைத்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். சோ எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணணும், அதிமுகவை காலி பண்ணணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து செயல்பட்டவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். இப்பேற்பட்ட மனுஷன் இருக்கும் பொழுது நாங்க அங்க வந்து ஆதரவு கொடுத்தா அது நல்லா இருக்காது. செங்கோட்டையனை நீங்க வெளியே அனுப்புங்க, அமைச்சரவையிலிருந்து வெளியே அனுப்புங்க, நாங்க உள்ள வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இப்போ தயாரா இருக்கிறாரா. ஒண்ணு இவரு ஆட்சி அமைக்க முடியாம போகணும், இல்ல கை கெட்டு வாய் கெட்டாம போயிட போகுது, அதனால எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற ஆஃபரை நம்ம ஏத்துக்கலாம், செங்கோட்டையனை கைட்டு விடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு விஜய் போவாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் இதற்கெல்லாம் சம்மதித்து எடப்பாடி பழனிசாமியை உள்ள விட்டா அங்க யாரு ரொம்ப பெரும்பான்மை இருப்பா, யாருடைய குரல் ஒலிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குரல் தான் ஒலிக்கும். ஏன்னா இதுல கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் வாபஸ் எடுத்துட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட் கவுந்துருச்சு, விஜய் தலைமையில் இருக்கிற கவர்மெண்ட் கவுந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம எண்ணிக்கணும். நீங்க காங்கிரஸ் உள்ள வச்சுக்கோங்க, யாரை வேணாலும் உள்ள வச்சுக்கோங்க, அதனால இது இருக்காது. இதுல காங்கிரஸ் யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா
ஒருவேளை இங்க அதிமுக உள்ள வந்துட்டா நம்ம 5 எம்எல்ஏ கொடுத்துருக்கோம், நம்மளுடைய நிலைமை என்ன? நம்மள மதிக்கவும் மாட்டாங்களே. அப்புறம் அந்த கூட்டணியில இருந்தா என்ன, இல்லா கட்டி நமக்கு என்ன? நம்ம இதுக்கு மூடிக்கிட்டு திமுக வெளியே இருந்திருக்கலாமோ, ஒரு பெருமையா இருந்திருக்கோம்பா, ஒரு சண்டை போடுற ஒரு கெத்து இருந்திருக்கும்பா, பாஜகவை துணிஞ்சு எதிர்க்கிற ஒரு கெத்து இருந்திருக்கும்பா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு இப்ப அதிமுக இருக்கிற 48 எம்எல்ஏக்களும் அங்க போனா இவங்களுடைய கதி என்ன? காங்கிரஸ் கதி என்ன? பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. இஷ்டம் இருந்தா இரு, இல்லாட்டி வெளியே போ அப்படின்னு வெளியே துரத்திட்டா காங்கிரஸ் அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம நடுத்துறதா நிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு பாஜகவுடைய அரசியல் பின்புலத்தில் இருக்கிறவங்க யாருமே வரக்கூடாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக எடுத்துட்டீங்கன்னா எந்த அளவுக்கு பாஜகவினுடைய குடிமை அங்க இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க தாவேக்காக்குள்ள அதிமுக உள்ள வந்துட்டா அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக பாஜக கண்ட்ரோல்ல இருக்குது. இப்ப உள்ள போனா பாஜக தான் எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். இப்பவே பாத்துக்கங்க, பிஎம்சி திட்டத்திற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளருக்கு என்ன பண்ணிருக்காங்க, கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஒண்ணு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவர் ஆட்சி அமைக்கவே இல்லை, விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கவே இல்லை, அதுக்குள்ளாகவே பிரஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக. இன்னொரு பக்கம் புலி படத்துக்கு வருமானத்தை மறைச்சிருக்கிறாரு, சோ இவர் மேல வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்துருச்சு. சோ இது எல்லாத்தையும் இவர் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இவர் இன்னும் ஆட்சிக்கே வரல, காங்கிரஸ் உள்ள போய் சேர்த்துக்கினதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது. இது எல்லாத்தையும் இவர் எப்படி கையாள போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ எல்லாவற்றையும் சுத்தி பார்த்தா அதிமுக இங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? செங்கோட்டையனே வெளியே போடுங்க, அவர் எம்எல்ஏவே இருக்கணும். அவர் முதல் வரிசையில 2ஆம் வரிசையில இருக்கக்கூடாது, 3ஆம் 4ஆம் வரிசையில இருக்கணும். அவர் பேசவே கூடாது, அமைச்சர் என்று பேசக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சபாநாயகரை தேர்ந்தெடுத்து பார்த்தாங்க செங்கோட்டையன். ஏன்னா அரசியல் அனுபவம் மிக்க 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாரு. ஸோ சட்டமன்ற மரபுகள் அவருக்கு தெரியும். அவரை தீக்கி நம்ம என்ன பண்ணலாம், சபாநாயகரா போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ திட்டவட்டமா இருக்கிறாங்க. பதவியே கொடுக்க கூடாதுப்பா அவருக்கு. நீ சபாநாயகர் கூட கொடுக்க கூடாது, அமைச்சராகவும் கொடுக்க கூடாது, வாரிய தலைவர் கூட கொடுக்க கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. டம்மியா எம்எல்ஏ உட்காரவீங்க, அவ்வளவுதான். நீ வாரிய தலைவர் எந்த தலைவரை கொடுக்க கூடாது, எதுக்குமே ஒரு சேர்மன் ஆக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. எம்எல்ஏ வராரா, எம்எல்ஏவா போகணும், அவ்வளவுதான். டம்மியாய்க்கு உட்கார வைங்க, அவர் எதுக்குமே வரக்கூடாது. கொடுத்தீங்கன்னா நாங்க வாபஸ் வெளியே வாங்கிடுவோம், இல்ல அவருக்கு பதவி கொடுக்கல அப்படின்னா நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அதிமுக இருக்குது. இத விஜய் அவர்கள் ஏத்துப்பாரா, ஏத்துக்க மாட்டாரா? ஏன்னா கை கிட்ட ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு அதிமுக கொடுக்கிற ஆதரவை ஏத்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும், இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகணும். சோ விஜய் எந்த மாதிரி முடிவு எடுப்பாரு அப்படின்ற பொறுத்து தான் பார்க்கணும். இன்னும் பல கட்சிகள்லாம் இருக்கு. பாமக ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆலோசனை கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாங்க? ஒருவேளை இவங்க போனாலும் பாமக ஆதரவு கொடுத்தாலும் இன்னும் ஒரு சீட்டு கொடுக்கணும். சோ பல வழிகள் அவருக்கு இருக்கு. இது எதுவா இருந்தாலும் விஜய் அவர்கள் தூய சக்தியா இருக்க மாட்டாரு. விஜய் அவர்களுடைய ஆட்சி இங்க தூய சக்தி ஆட்சியா இருக்காது, ஊழல் மிகுந்த ஆட்சியா தான் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவர் தான் சொன்னாரு, ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், அப்படி இப்படின்னாரு. இது எல்லாமே நடந்துதான் இருக்குது. சோ விஜயை தேர்ந்தெடுத்தா நான் அவங்களை தேர்ந்தெடுத்தேன், இவங்களை தேர்ந்தெடுத்தேன், இவரும் சாதாரண ஒரு அரசியல்வாதி தான்ப்பா, தன்னுடைய சுயநலத்துக்காக தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றதுக்காக எல்லாரையும் என்ன பண்றாரு, உள்ள சேர்த்துக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு விஜய் மேல வைக்கணும். யாரெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க திரும்பி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சட்டமன்றத்துல மக்கள் டைரக்டா வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னாரு. 50,000 கையெழுத்து போட்டா இப்படி நடக்கும், 1 லட்சம் கையெழுத்து போட்டா இப்படி நடக்கும், அது எல்லாத்தையும் ஒரு வாக்குறுதியா கொடுத்துருக்கிறாரு. சும்மாலாம் கிடையாது. கையெழுத்துகள் 1 லட்சம் கையெழுத்து, 2 லட்சம் கையெழுத்துக்கெல்லாம் வரும். எல்லா கையெழுத்தும் 50 லட்சம் கையெழுத்து கூட வரும். அப்ப என்ன பண்ணுவாரு, கவர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாரா விஜய்? எல்லாத்தையும் ஒரு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வாய் இருக்குது இஷ்டத்துக்கு சொல்லிட்டாரு, இது எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்னு இருக்கு. சோ அதிமுக கொடுக்கிற நெருக்கடியான இந்த ஆதரவை விஜய் ஏத்துப்பாரா மாட்டாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.